இந்த காட்சியை பாருங்க. பெண்ணுடைய டிசைனுக்கு ஏத்த மாதிரி பணியிட சூழல் இருக்கணும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? பெண் ஆண் உட்கார்ற சேர்ல உட்காரக்கூடாது. பெண்ணுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றபடியான சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். என்னால ஒரு சமயமும் இப்படி பதிய வச்சு உட்கார முடியாது. இப்படிதான் உட்கார்றேன். நம்ம நிறைய நேரங்கள் அதை கவனிச்சதே கிடையாது. அதுதான் ஆண்மையப்படுத்தப்பட்ட அலுவலகங்களாகத்தான் அது இருக்குன்னு சொல்றதுக்கான காரணம் தான். நம்முடைய சீட்ஸ் உட்கார்ற சீட்டே இருக்கு, அது ஆண் உட்கார்றதுக்கான கம்ஃபர்ட் தான் பண்றான். அது ஒரு பெண்ணுக்கு சௌகரியமே இருக்காது. இந்த டேபிளோட ஹைட், அந்த டேபிளோட ஹைட் ஆணோட ஹைட் ஆவரேஜ் தான் வச்சு கனெக்ட் பண்றாங்க. இவர் எதை வச்சு இந்த மாதிரி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இது எந்த விதத்துல உண்மைன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றதுல உண்மையா இருக்கலாம். ஆனா சில இடங்கள்ல ஆண்களும் பெண்களும் அமர்ற மாதிரியே சீட் தயார் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்களா, ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சீட்டு தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. இப்ப நான் உட்காந்துருக்கேன், இங்க பாருங்க எவ்வளவு வீதி இருக்கு தெரியுதா? ஒரு ஆணும் பெண்ணும் யாருன்னா இருக்கலாம். இந்த இருக்கையில் அவ்வளவு பெரிய அகலமான இருக்க இப்படிதான் ஏர்போர்ட்டுகளில் சவுதி அரேபியா ஜித்தாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போல எல்லா பொது இடங்கள்லையும் அவர் சொன்னது போல ஆண்களும் பெண்களும் அமர்ற மாதிரி சீட்டு ரெடி பண்ணா, சேர் ரெடி பண்ணா மிகவும் நல்லது. உண்மையிலேயே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது போல நம்ம நாட்டிலையும் இது போல வந்து பெரிய பெரிய சேர்கள் வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்லிட்டு நான் இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.